என்னை ஆண்டவர் எதுக்கு ரட்சித்தாரு? என்னை ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொண்டாருன்னா, அருளப்பட்ட கிருபை உங்களை ரட்சிக்கணும், உங்களை தெரிந்து கொள்ளணும். அது ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம். அதனால தான் ரட்சிக்கப்பட்டோம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற அநேகர் சொல்லலாம், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர். இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் ஆண்டவர் எத்தனையோ வகையில் கடந்து வந்தார். ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. காவடி எடுத்த குடும்பம் நிறையா வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ரட்சிக்க வாய்ப்பு. ஆனால் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் கிருபை அருளி இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட நாளில் உன்னை தொடணும், உன்னை ரட்சிக்கணும், உன்னை நான் தெரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல இருக்க நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம ஏதோ ஒருவேளை ஒரு சிலர் நினைக்கலாம், நான் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்துட்டேன் அதனால் அப்படியே இருக்கிறேன். இல்லை, ஒரு நேரத்தில் ஆண்டவர் தொடுகிறார். அந்த தொடுதல் வருகிறது ஏன்? அந்த அருளப்பட்ட கிருபை நம்மை ரட்சித்தது. அந்த 9வது வசனத்தின் அந்த கடைசி பகுதியை பாருங்க. ரட்சித்தார், பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்மை ரட்சித்தது பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஸோ ரட்சிப்புங்கிறது முதல் ஸ்டெப்பு தாங்க. இந்த அருளப்பட்ட கிருபை, எனக்கு ஒரு கிருபை அருளப்பட்டு இருக்கிறது, அது முதலாவது என்னை ரட்சித்தது. அடுத்தது என்ன செய்கிறது? பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த செகண்ட் பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகுது. அவர் என்னை ரட்சித்தார், எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படி என்னை ரட்சித்தார், பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். Every child of God who has gone through the experience of salvation have a calling. அந்த 2வது ஸ்டெப்பில் தான் ரொம்ப டிலே ஆகுது. ரட்சிக்கப்படுகிற ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய அழைப்பை தெரிந்து கொள்ள ஒரு சிலருக்கு 1 வருஷம் ஆகுது, ஒரு சிலருக்கு ஒரே மாதம் ஆகுது, ஒரு சிலருக்கு 10 வருஷம் ஆனாலும் இந்த பரிசுத்த அழைப்பு என்ன அது தெரியாதனால தான் ஏன் லைஃப்பை ஆண்டவர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கார். இப்போ வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணுறோம், மிக்சியை யூஸ் பண்ணுறோம், குக்கரை யூஸ் பண்ணுறோம். 3 காரியத்தை ஒரே மாதிரி யூஸ் பண்ணுவோமா? இல்லை. எதை யூஸ் பண்ணணும், குக்கருக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இட் ஹாஸ் பீன் டிசைன் ஃபார் தட் பர்பஸ். அது போல என் லைஃப்பை எதுக்கு ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கிறார் அதை நான் தெரிஞ்சிட்டேன்னா, have I understood the design of my life? அதுதாங்க அழைப்புங்கிறதா. பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேல அந்த அழைப்பு இருக்கிறது. நமக்கு அருளப்பட்ட கிருபை, எனக்கு அருளப்பட்ட கிருபை, அந்த அருளப்பட்ட கிருபையின்படி என்னை ரட்சித்தார், பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். When a child of God is very clear about the design and the purpose of their life, whatever the path of tribulations and trials are undergoing, they will come out successful. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எனக்கு தெரிந்திருக்கிற அந்த பரிசுத்த அழைப்பை நான் தெரிந்து கொண்டேன்னா என்ன கஷ்டப்பாதையில் போனாலும் நான் ஜெயத்தோடு வெளியில் வருவேன்.